கேள்வி எண் 62. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திரும்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி எது? விடை: சுக்கான். கேள்வி எண் 63. கப்பலை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்த பயன்படும் கருவி எது? விடை: நங்கூரம். கேள்வி எண் 64. அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படும் ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை: பிரான்சு. கேள்வி எண் 65. கதிரவன் என்று பொருள் தரும் சொல் எது? விடை: பரிதி. கேள்வி எண் 66. கழனி என்பதன் பொருள் என்ன? விடை: வயல். கேள்வி எண் 67. வெற்பு என்பதன் பொருள் என்ன? விடை: மழை. கேள்வி எண் 68. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு டேஸ் விருது அளிக்கப்பட்டது? விடை: சாகித்ய அகாடமி. கேள்வி எண் 69. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது? விடை: மயில். கேள்வி எண் 70. ஏறெடுத்தேன் என்ற சொல்லை பிரித்தால் கிடைப்பது? விடை: ஏடு + எடுத்தேன். கேள்வி எண் 71. நாலடியாரால் எழுதப்பட்ட நூலாகும். விடை: சமண முனிவர்கள். கேள்வி எண் 72. நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? விடை: 400. கேள்வி எண் 73. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? விடை: கல்வி. கேள்வி எண் 74. சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை: திருக்குறளார் வி. முனிசாமி. கேள்வி எண் 75. பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று கூறியவர் யார்? விடை: பாரதியார். கேள்வி எண் 76. சுப்பிரமணிய பாரதியன் டேஸ் என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார்? விடை: கனவு. கேள்வி எண் 77. நாற்றம் என்று பொருள் தரும் சொல் எது? விடை: நெடி. கேள்வி எண் 78. வனப்பு என்பதன் பொருள் என்ன? விடை: அழகு. கேள்வி எண் 79. தேனரசன் எழுதாத நூல் எது? விடை: பின்னல். கேள்வி எண் 80. பாறை உடைப்பவனின் சிலையை செதுக்கினால் அதில் என்ன மனம் வீச வேண்டும்? விடை: வியர்வை. 81. தாயின் உருவச்சிலையை செதுக்கினால் அதில் என்ன நிறைந்திருக்க வேண்டும்? விடை: அன்பு, பாசம். கேள்வி எண் 82. சிறு குழந்தையின் சித்திரத்தை செதுக்கினால் அதில் என்ன மனம் வீச வேண்டும்? விடை: பால். கேள்வி எண் 83. கட்டி அடிக்கையால் காலம் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் இப்பாடலின் ஆசிரியர் யார்? விடை: காளமேகப் புலவர். கேள்வி எண் 84. பரி என்பதன் பொருள் என்ன? விடை: குதிரை. கேள்வி எண் 84. பரி என்பதன் பொருள் என்ன? விடை: குதிரை. கேள்வி எண் 85. துணி ஓவியம் வரைய பயன்படாதது எது? விடை: ஓலை. கேள்வி எண் 86. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது? விடை: நெடுநல் வாடை. கேள்வி எண் 87. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று கூறும் நூல் எது? விடை: மணிமேகலை. கேள்வி எண் 88. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள் எது? விடை: மண்துகள். கேள்வி எண் 89. தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? விடை: 1981. 1981ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? விடை: தஞ்சாவூர். 91. உ. வே. சா. நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை: கி.பி. 1942. கேள்வி எண் 92. உ. வே. சா. நூலகத்தில் மொத்தம் எத்தனை ஓலைச்சுவடிகள் உள்ளன? விடை: 2128. கேள்வி எண் 93. உ. வே. சா. நூலகத்தில் மொத்தம் எத்தனை தமிழ் நூல்கள் உள்ளன? விடை: 2941. உ. வே. சா. நூலகம் அமைந்துள்ள இடம் எது? சென்னை. 95. கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை: கி.பி. 1869. 96. கீழ்த்திசை நூலகம் அமைந்துள்ள இடம் எது? விடை: சென்னை. கேள்வி எண் 97. கீழ்த்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது? விடை: 7ஆம். 98. கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எது? விடை: சென்னை. 99. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? கி.பி. 1896. 100. கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன?